பக்தியொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, சாய்பாபா மெசேஜ் பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 30 நாள் இந்த ஒரு மாதத்துக்கான சாய்பாபா உங்களுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த மெசேஜை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பைல் செலெக்ஷன் பார்க்கலாம். Pile number 1 purple color crystal, pile number 2 yellow color crystal, pile number 3 pink color crystal. ஸோ இந்த 3 கிறிஸ்டலில் உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்ணை மூடி சாய்பாபா மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிறிஸ்டலுக்குமான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதத்துக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் இந்த அக்டோபர் மாதத்துக்கு என்னன்னா, எல்லா உறவு முறைகளுக்கும் ஒரு கால வரையறை உண்டு, சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து ரொம்ப காலம் நீண்டுகிட்டே இருக்கும், இல்லை வந்து முடிவில்லாதது அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு கால வரையறையும் இருக்கு, ஒரு ரீசனும் இருக்கு. ஸோ இந்த உறவு நம்ம கூட இணையறதுக்கான ரீசனும் இருக்கு. ஸோ அந்த ரீசன் நிறைவேறும் போது கூட சில உறவுகள் நம்ம விட்டு வந்து போகக்கூடும். அந்த மாதிரி உங்களுக்கு சில உறவுகள் வந்து உங்களை விட்டு போயிருக்காங்கன்னா அதை நினைச்சு வந்து ஃபீல் பண்ணக்கூடாது நீங்க. ஸோ இந்த அக்டோபர் மாதம் அந்த மாதிரி யாராவது உங்களை விட்டு விலகி போறாங்கன்னா ஸோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க வந்ததுக்கான ரீசன் முடிஞ்சிருக்கு, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில அவங்க இருந்ததுக்கான ரீசன் வந்து முடிஞ்சிருக்கு, அதனால அந்த உறவு வந்து விலகி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றது சாய்பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் மெசேஜா இருக்கு. உங்ககிட்ட நல்ல குணங்கள் மட்டும் இருந்தா போதாது, அதுல நீங்க உறுதியா இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, சரிங்களா? நீங்க ரொம்ப நல்ல மனசோட இருப்பீங்க, ரொம்ப நல்லவரா இருப்பீங்க, நன்மைகள் நிறைய செய்வீங்க நிறைய பேருக்கு. ஸோ அது மட்டும் பத்தாது, அது எப்பவுமே எந்த சூழல்லையும் எந்த காலத்திலையும் அதுல அந்த கொள்கையில உறுதியோட நீங்க வந்து இருக்கணும். எங்கேயுமே அது வந்து அந்த நிலைப்பாட்டை வந்து மாறக்கூடாது. அது எப்பயுமே வந்து நீங்க அந்த ஹானஸ்ட்டை வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி, அது எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் ரொம்ப உறுதியோட வந்து இருக்கணும். நான் நல்லது மட்டும் தான் செய்வேன், என்னோட குணம் இதுதான் அப்படின்றதுல நீங்க உறுதியா இருக்கணும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்துல ஏதாவது ஒரு சோதனை வந்தா கூட நீங்க அதுல உறுதியோட இருந்துட்டீங்கன்னா ஸோ அந்த சோதனைகள்லாம் வந்து உடனே உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் ஆகிடும், சால்வ் ஆகிடும். ஸோ இதுவும் உங்களுக்கு சாய்பாபா சொல்லக்கூடிய மெசேஜ். அப்போ நீங்க சாய்பாபா மனசுல நினைச்சுக்கோங்க அந்த மாதிரியான சோதனை வந்து வரும்போது, சரிங்களா? ஏன்னா இதுதான் உங்களுடைய ஆன்மீக கடமை அப்படின்றது சாய்பாபா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போதுதான் உங்களுடைய ஆன்மீக கடமை வந்து முழுமை பெறும். ஸோ உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆன்மீக கடமைகளும் இதுதான். இதை நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது சாய்பாபாவினுடைய பூரண அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நிச்சயமா உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் கூட மீண்டும் உங்களுடைய அந்த வேல்யூ தெரிஞ்சு வந்து சேருவாங்க. ஸோ நீங்க மட்டும் யார் உங்களை விட்டு போனாலும் நீங்க உங்களுடைய நற்குணங்கள்ல உறுதியோட இருக்கணும். ஸோ ஆன்மீக கடமைகளை எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் சாய்பாபா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அண்ட் மெசேஜ். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் பார்த்துட்டீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான அக்டோபர் மாதத்துக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பைல் நம்பர் 2 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் என்னன்னா, உங்க மனசுல யார் மேலேயாவது ரொம்ப விருப்பங்கள் இருந்தாலோ இல்லை யார் மேலேயாவது ரொம்ப வெறுப்பு இருந்தாலோ அதெல்லாம் வந்து நீங்க விட்டுடணும், சரிங்களா? ஸோ
உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒரு மாதிரியோ, பிடிக்காதவங்க கிட்ட ஒரு மாதிரியோ அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தன்மைகள் ஒருத்தவங்க கிட்ட இருந்தா, அவங்க நல்லவங்கனோ, உங்களுக்கு பிடிக்காத தன்மைகள் ஒருத்தவங்க கிட்ட இருந்தா, அதுக்கு அவங்க கெட்டவங்கனோ அப்படின்னு நீங்க எடை போடக்கூடாது. ஏன்னா, உங்க பெர்செப்ஷன்ல, உங்க மைண்ட் செட்ல எது கெட்டதோ, அவங்க பெர்செப்ஷன்ல, அவங்க மைண்ட் செட்ல அது நல்லதா கூட இருக்கலாம். ஸோ, அதனால நீங்க யாரையும் உங்களுடைய சொந்த தனிப்பட்ட விருப்பு, வெறுப்புகள வச்சு மத்தவங்கள நீங்க எடை போட்டு, இவங்க இப்படிதான் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அது இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப கான்ஷியஸா நீங்க இருக்கணும் அப்படின்றது ஒரு மெசேஜா வருது. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் கொண்டு வர நீங்க செய்யக்கூடிய ஒண்ணு, டெய்லி வந்து நீங்க தியானம் செய்யணும். அண்ட் சாய்பாபாவ பேர சொல்லி ஓம் சாய்ராம் கூட நீங்க ஜெபம் பண்ணலாம். அவரு கூட நீங்க டெய்லியும் வந்து சாய்பாபாவுக்கு வந்து பூஜை செய்யலாம். ஸோ இந்த 3ம் நீங்க செய்யறதுனால கூட நீங்க அந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு விருப்பு, வெறுப்பு போக எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நீங்களும் உங்களுடைய ஃபேமிலில இருக்கிற நபர்களும் யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்கு குடுத்துருக்கீங்கன்னா, அத காப்பாத்தணும். ஸோ அந்த வாக்குலேருந்து பின்வாங்கக்கூடாது. எப்பேர்ப்பட்ட ஒரு சூழல் வந்தாலுமே, நீங்க ஒருத்தவங்களுக்கு இத செய்றேன், இத குடுக்குறேன்னு வாக்கு குடுத்துட்டீங்கன்னா, அத கடைசி வரைக்கும் செஞ்சே ஆகணும். அது நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்கவங்களும் அத ஃபாலோ பண்றதுக்கு நீங்க வந்து அத கைட் பண்ணணும், ஃபாலோ பண்ண வைக்கணும். ஸோ இதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க குடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் கஷ்டப்பட்டாவது எப்படியாவது நீங்க அத கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, ஸோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். நீங்களும் மத்தவங்கள யாரையும் எடை போடாதீங்க. டெய்லியும் தியானம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு சாய்பாபாவினுடைய ஒரு பிளெஸ்ஸிங்கோட ஒரு ஒரு ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லும் இல்லாம, ரொம்ப ஒரு டவுனும் இல்லாம, நார்மலா மன திருப்தியோட, மன அமைதியோட இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து போகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு நல்ல ஒரு மாற்றம், வளர்ச்சி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏற்படும். அதுக்கு இங்க வந்த மெசேஜ நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது சாய்பாபா உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்துட்டும், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டல சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் இந்த அக்டோபர் மாதத்துக்கு என்னன்னா, வாழ்க்கையில வந்து எதுவுமே நிரந்தரமானது அல்ல. ஸோ சில மாற்றங்கள் வந்து தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சில மாற்றங்கள் நம்ம லைஃப்ல வரும். அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ நம்மளுடைய லைஃபை மாற்றக்கூடிய வகையில கூட அது இருக்கும். அதனால எல்லாமே வந்து எனக்கானது தான், எனக்கு நிரந்தரமானது தான் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. சில மாற்றங்கள் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான மாற்றங்கள் வர இருக்கு. ஸோ அந்த மாற்றங்களால தரிசா கிடந்த உங்க வாழ்க்கை வந்து ஒரு பசுமையா, ஒரு சோலைவனமா வந்து மாறக்கூடிய வகையில அமையும். அதனால வரக்கூடிய புதிய மாற்றங்களை டெய்லி வரக்கூடிய மாற்றங்களை கூட, குட்டி குட்டி மாற்றங்களை கூட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்றத நீங்க உணரணும் அப்படின்றது ஒரு மெசேஜா கன்வே பண்றாங்க. இன்னொன்னு, டெய்லி வந்து உங்க வீட்டுல விளக்கேத்துங்க. சரிங்களா? உங்க வீட்லயோ இல்ல உங்களுடைய வேலை செய்யற இடத்துலயோ ஒரு விளக்கேத்துறது, இல்ல கோவிலுக்கு கூட நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னா கோவில் போயிட்டு கூட ஒரு விளக்கேத்துறது, இந்த மாதிரி விளக்கேத்துங்க. அந்த அக்னி, ஸோ விளக்கு தான் அந்த புனித அக்னி வரும். மற்ற யூட்டிலிட்டிஸ்ல வர நெருப்புக்கும் விளக்குல இருந்து வர ஒரு நெருப்புக்கும் அந்த சேக்கர்டு ஃபயர்ன்றது விளக்குல இருந்து வர்றதுக்கு தான் ஒரு புனித அக்னி. அந்த புனித அக்னி கொஞ்ச நேரம் உங்க மேல படணும். அந்த ஒரு எனர்ஜி உங்க மேல படணும். அந்த புனித அக்னியை ஏற்றி வச்சுட்டு கூட கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. இதை டெய்லி நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கவலை, பயம், கோபம், சேட்னஸ், யார் மேலனா பொறாமை இருக்கு, இல்ல சில நோய் ஏதாவது இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா இதுல இருந்தெல்லாம் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆவீங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுக்கு நீங்க டெய்லியும் வந்து
ஒரு விளக்கோ கேண்டலோ நீங்க எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை ஏற்றி வச்சு மெடிடேஷன் வந்து பண்ணுங்க. சாய்பாபாவின் நேம் சொல்லி கூட மெடிடேஷன் வந்து பண்ணுங்க. இந்த அக்டோபர் மாதம் அதை நீங்க தொடர்ந்து டெய்லியுமே பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய மெசேஜ். உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கு, உலகளாவிய குறிக்கோள் சரிங்களா, ஒரு பெரிய அளவில் ஒரு குறிக்கோள் இருக்கு, உலகம் நாடு கடந்து போகணும் என்னுடைய கோல்ஸ். ஸோ உலகத்துல இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும் என்னுடைய ஒரு கோல்ஸா இருக்கட்டும், விஷா இருக்கட்டும், இல்லை என்னுடைய ஒரு நாலேஜா இருக்கட்டும், அது உலகம் தாண்டி வந்து போகணும் அப்படின்ற ஒரு உலகளாவிய ஒரு எண்ணங்கள் இருக்கு, ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஸோ அதுக்கு நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான பிரார்த்தம் வந்து கிடைக்கும். நீங்க வந்து ஒரு சேவியரா இருக்கணும் கூட, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டியா நான் மாறணும், உலகத்துல இருக்க நிறைய பேரை வந்து நான் வந்து காப்பாற்றணும், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸால நான் காப்பாற்றணும், இல்லை தப்பா ஒரு பாதையில போகக்கூடிய மனுஷனை கூட நான் வந்து என்னுடைய ஒரு கேன்வாசிங்கால நாங்கள் அவங்கள மீட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சில பேர் இந்த பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்க இந்த ரீடிங்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அதுக்கான பரிபூரண ஒரு சாய்பாபாவினுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க. அந்த குறிக்கோளுக்கான ஒரு முக்கிய திருப்பு முனையோ முக்கிய மாற்றமோ இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நடந்து தீரும். ஸோ அதுக்கு நீங்க சாய்பாபாவை நினைச்சோ இல்லை பிடிச்ச தெய்வத்தை நினைச்சோ நீங்க டெய்லியும் விளக்கேற்றி தியானம் பண்ணுங்க அப்படின்றது தான் உங்களுக்கான சாய்பாபா தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு இந்த அக்டோபர் மாதம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாதமா இருக்க போகுது உங்களுக்கு இந்த மெசேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்ததுல. ஸோ நீங்களும் ரொம்ப ஒரு நாளும் ரொம்ப உன்னிப்பா கான்சியஸா கடந்து போங்க, அதை மூவ் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்றத, என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றத நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ டெய்லியும் தியானம் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் அண்ட் அட்வைஸ். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜ் பார்த்தீங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேர்களே, நம்ம இப்போ சாய்பாபாவினுடைய மெசேஜ் பார்த்தோம். அக்டோபர் மாதத்துக்கு அவருடைய மெசேஜ் அட்வைஸ் அப்படி என்னன்றத பைல் நம்பர் 3 பைலுக்கும் நம்ம பார்த்தோம். நீங்க உங்களுடைய மெசேஜ் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் சாய்ராம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.